ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு நல்ல சாக்லேட் ரெசிபின்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த பவுலில் முதல்ல 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடியில் தண்ணி கொதிச்சதும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நல்லா பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துருக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் பவுடர் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா முழுசும் கலந்துட்டு இப்போ இது கூட திரும்பவும் ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் நமக்கு 150 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். முதல்ல 100 ml சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 25 ml சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இதில் ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு ட்ரேயில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் சேர்க்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ட்ரே எடுத்திருக்கேன். இது வந்து சிலிக்கான் ட்ரே. நீங்கள் வந்து சின்ன சின்ன பவுலில் கூட ஊற்றி வச்சு எடுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இல்லைனா மொத்தமாக நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸை அடியில் சேர்த்துட்டு மேலே வந்து தேவையான அளவு நம்ம கலந்து எடுத்த மாவு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸ் அந்த மாவோட சேர்த்து கலந்து கூட நீங்கள் இந்த மாதிரி அச்சில் வச்சு எடுக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன பவுல் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக இருக்குது. லேசாக அந்த மாதிரி தட்டினீங்கனாலே இது தனியாக வெளியில் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். நல்ல சூப்பரான ஒரு சாக்லேட் ரெசிபி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.